பிகாம் இங்கே சென்ட் மேரிஸ் காலேஜில் படித்தேன். எம்பிஏ படிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி. ஸோ அது கவுன்சிலிங் போட்டு அதில் படித்து பனாரிமன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படித்தேன் எம்பிஏ. அங்கே படிச்சுட்டு இருக்கச்சுலேயே கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் போகணும் அந்த இதெல்லாம் எனக்கு அப்படி போகிறதுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதில் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போனாலுமே அது வந்து ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு ஜாப் இருக்காது. வீட்டில் வந்து எல்லாருக்குமே நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு ஆசை. அதுவுமே எனக்கு அதுலேயும் ஒரு அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. கடைசியில் வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி கவர்மெண்ட் ஜாப் போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். அப்போவும் காலேஜில் போயிட்டு நான் பிளேஸ்மெண்ட் வேணாம் அப்படின்னு ரிசைன் பண்ணிட்டேன். அந்த இதில் இந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்குமே போகாமல் அப்போ தான் பேங்க் எக்ஸாம் கண்டிப்பாக போகலாம் சுரேஷ், நம்ம ஊரில் தானே, வீட்டிலேருந்து போய் படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதை டிசைட் பண்ணிட்டு காலேஜ் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு ஜூலையில் இங்கே வந்து ஜாயின் பண்ண பிறகு தான் எம்பிஏக்குன்னு தனியாக ஒரு எக்ஸாம் இருக்குது இப்படி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது. கரெக்டாக நான் மார்க்கெட்டிங்கும் படிச்சிருந்தேன். அதனால அந்த எக்ஸாம் எப்படியும் இந்த இயர் எண்டில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் சும்மா ப்ரிலிம்ஸ்க்கெல்லாம் படிப்போம் அப்படின்னு நார்மலாக மற்ற எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணேன். ஆனால் அது எனக்கு கிளியர் ஆகலை. அது அந்தளவுக்கு ஒன்றும் நான் ரொம்ப இதாக படிக்கல. எனக்கு வந்து எஸ்ஓ இது இருக்குன்னு தெரிஞ்சோன்னே இதுதான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்னு சொல்லி ஆசை. அப்போ படிச்சதுல ப்ரிலிம்ஸில் கிளியர் ஆகிட்டு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே. கிளியர் ஆனோடனே ப்ரிலிம்ஸ் எப்படி கிளியர் ஆகாது நினச்சி நான் அடுத்த மெயின்ஸ்க்கு படிக்கவே இல்லை. எதுவுமே கிளியர் ஆனோடனே அடுத்த 1.5 வீக்ஸ் தான் டைம் இருந்தது மெயின்ஸ்க்கு. மெயின்ஸ் போனப்புறம் படிக்க எனக்கு எதை படிக்கணும், எந்த மெட்டீரியல்ஸ் எதுவுமே புரியல. அதனால நிறைய ஆப்ஸ்லாம் வாங்கி அதில் இருக்கிற டெஸ்ட் மட்டும் தான் போட்டேன். கடைசியில் மெயின்ஸ் எக்ஸாம் போனால் அங்கே எனக்கு தெரிஞ்சு 60 கொஸ்டினில் 2 கொஸ்டின் தான் எனக்கு தெரிஞ்சது. மற்ற எல்லாமே தெரியல. ஆனால் நான் ஒரு இதில் அட்டன் பண்ணி 38 அட்டன் பண்ணியிருந்தேன். அப்புறம் அந்த ரிசல்ட் வந்தப்பவும் கிளியர் ஆகிட்டுன்னு மட்டும் இருந்தது. மார்க்ஸ்லாம் வராதுன்னு எனக்கு தெரியாது. மெயின்ஸ் கிளியர் ஆகிட்டு அப்படின்னு மட்டும் வந்திருந்தது. அப்போது என்னடா இப்படி வந்திருக்குன்ட்டு அதுலேயும் ஒரு பயம். அடுத்து இன்டர்வியூ போகணுமே, அதை படிக்கணுமே அப்படின்ட்டு. இன்டர்வியூவும் காலேஜில் எதுவுமே அட்டன் பண்ணதே இல்லாதனால அதுக்கு மேலே இன்னொரு பயம், எப்படி நம்ம கிளியர் பண்ணுவோமா மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்புறமா நான் இன்ஸ்டியூட்டில் சேர்த்து படித்தேன். நல்லா செம்மையாக ட்ரைனிங் பண்ணாங்க இன்டர்வியூக்கு. நான் வந்து அது வரைக்கும் கான்ஃபிடண்ட்டாக பேசினதே இல்லை. இங்கே நான் இப்படி கான்ஃபிடண்ட்டாக பேசினாலும் எனக்கு அந்த இன்டர்வியூ தான் காரணம். ராஜா சார் நிறைய கோச்சிங் கொடுத்தாங்க. நம்ம வந்து சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் கட் ஆஃப் வர டைம் ஆகிட்டு இருந்தது. அப்போது ரொம்ப பயம், எவ்வளோ மார்க் வரும்னு தெரியல அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. அப்போது அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கச்சில் 2 தான் தெரிஞ்சது, எவ்வளோ மார்க் வரும்னு தெரியல. கட் ஆஃப் 14 சொல்லி தெரியும்ல, நான் வந்து 14 இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தப்போ அம்மா சொன்னாங்க, நீ 2 தான் தெரிஞ்சு போட்ட, 14 மார்க்ஸ் நீ நான் வாங்கிட்டேன்னு இப்போ தெரியுதுல்ல, மிச்சம் ஒரு 10 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிட மாட்டியா நீ அப்படின்னு சொல்லி பேசிட்டு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் எக்ஸாம் எனக்கு கட் ஆஃப் வந்துருச்சு. நான் வீட்டில் சொல்லலை, ஒரு வேளை இன்டர்வியூவில் கிடைக்காம போயிருமோன்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்டர்வியூ மார்க் வந்தப்புறம் ஏப்ரல்னு சொன்னச்சுல எனக்கு 8 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருந்தது. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணனால அவங்க செம ஹாப்பி. வீட்டில் எல்லாருமே என்ன ரிலேட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் வந்து கிடைக்காதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் எல்லாருமே உனக்கு கிடைச்சிடும், நீ பாஸ் ஆயிடுவே அப்படின்னு. அதில் மெயினாக எங்கள் அத்தை தான். அது எப்படி உனக்கு கிடைக்காம இருக்கும், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே உனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு. அப்புறம் எக்ஸாம் ரிசல்ட் வந்தப்புறமும் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நான் தான் சொன்னலடா உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே செம்ம ஹாப்பி. அது போக எனக்கு இன்டர்வியூவில் மெயினாக என்ன ப்ளஸ் நடந்துச்சுன்னா, இது வரைக்கும் எங்கள் அப்பா டீ கடை தான் வச்சுருக்காங்க. அதை வச்சு தான் இவ்வளோ வருஷம் எங்களை படிக்க வச்சு. என் தம்பி அக்ரி படிக்கிறான், 2 பேரையும் படிக்க வச்சுருக்காங்க இவ்வளோ இதுவும். கடைசியில் அந்த இன்டர்வியூலேயே அந்த டீ கடை தான் என்னை காப்பாத்துச்சு. கடைசியில் எந்த மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக எதுவுமே கேட்கல. ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டாங்க. நான் டீ கடை வச்சுருக்கிறாங்க அப்பான்னு சொன்னேனே, ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் டீ கடை வச்சு தான் கேட்டாங்க. அதனாலே எனக்கு அதில் நிறைய பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கலந்துச்சு. அதனால நான் வந்து இன்டர்வியூமே ஃப்ரீயாக பேசிட்டு வந்தேன். அதனால எனக்கு அந்த அப்பாவோட இதுதான் எனக்கு கடைசி வரைக்கும் காப்பாற்றுச்சு. தேங்க்யூ சார். அந்த ஒரு தூத்துக்குடி பக்கத்தில் 10 கிலோமீட்டர் தருவக்குளங்கிறதா எங்கள் சொந்த ஊர். பொண்ணு எப்படியும் கஷ்டப்பட்டு பொண்ணையும் பையனையும் எப்படியாவது படிக்க வச்சிடணும் ரொம்ப ஆசையில் இவளை நான் எம்பிஏ சத்தியமங்கலம் பன்னாரிமன் காலேஜில் படிக்க வச்சேன். பையனும் இப்போ பிஎஸ்சி அக்ரி 3rd இயர் குமரகுருவில் படிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால் எப்படியாவது நம்ம இதை கஷ்டப்பட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு கண்டிப்பாக பொண்ணுக்கு வாங்கிடணும்னு ரொம்ப ஆசை. அது தக்குன்னு என் பொண்ணும் ரொம்ப நல்லாவே எல்லா காலேஜ்லேயும் ஸ்கூலில் படிக்கும்போது நல்லா படித்தா, காலேஜில் படிக்கும்போது நல்லா படித்தா. அதே மாதிரி எம்பிஏ படித்து எப்படி நம்ம தூத்துக்குடியில் இருக்கிற சுரேஷில் எப்படியாவது போய் இருக்க வச்சு எப்படியாவது ஒரு போஸ்டிங் ஆகிடும்னு ஆசை. அதே ஒரு வருஷம் கூட கேப் இல்லாமல் ஒரு இது இல்லாமல் கடைசியாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணது சுரேஷ் ஐயா அகாடமிக்கும் கடவுளுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.
சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.